ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்குறோன்னா இந்த ஃபோட்டோ எப்படி நச்சுன்னு எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பேசிக் செட்டிங்ஸ் எப்போவுமே உங்கள் லைட்ரூம் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். எக்ஸ்போஷர் ஒரு 52ல் வச்சுட்டு, அப்புறமா கான்ட்ராஸ்ட் நம்ம எப்போவுமே கூட்டுறது மாதிரி தான். அப்புறம் ஹைலைட்ஸ், ஷேடோஸ் வந்து இந்த இமேஜுக்கு நம்ம எப்போவுமே டார்க்னஸ் கொடுத்துட்டு சப்ஜெக்டை மட்டும்தான் எப்போவுமே பெருசாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அப்படியே பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பிளாக்ஸ், ஒயிட்ஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, கலர்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே ரெட் கலர் மேக்ஸிமம் இங்கே கிடையவே கிடையாது. அதனால் ரெட் கலர் ஃபுல்லாக மைனஸ். ஆரஞ்சு கலர் வைக்கும்போது சேண்ட் கொஞ்சம் அப்படி இருக்கும். எல்லோ வைக்கும்போது சேண்டு ஃபுல்லாக இதாகிடும். ஆனால் நம்ம ஃபுல்லாக இது பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது. அதனால் கொஞ்சம் இப்படி க்ரீன் வந்து இங்கே சுத்தமாக கிடையாது. அதனால் தேவையே கிடையாது. அது நம்ம எந்தெந்த கலர் இருக்கோ அந்தந்த கலர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். இப்போ ஒரு ப்ளூ கலர் இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது சைடில் அந்த ஹியூ மாறுறது நமக்கு தெரியும் கொஞ்சம் கலர். அப்போ நான் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வேறு எந்த பர்பிள் கலர் இது மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால் அது நம்ம எதுவும் பண்ணவும் வேண்டாம். அப்படி பண்ணுறத வந்து சேச்சுரேஷனை மட்டும் ஃபுல்லாக மைனஸ் பண்ணி வச்சுருக்கோங்க. அப்புறமா கலர் கிரேடிங், இதில் கீழே ஒரு ஆரோ மாதிரி இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஹியூவில் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும். நான் அதில் 177 வச்சுருக்கேன். சேச்சுரேஷன் 22 வச்சுருக்கேன். அப்புறமா நெக்ஸ்ட்டு சென்டர் பார்ட் வந்தோன்னா இதில் நம்ம ஹியூ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு 61ல் வச்சுருக்கேன். சேச்சுரேஷன் நம்ம மேக்ஸிமம் இது பண்ண வேண்டாம். அப்புறமா இது மிட்டோன்ஸ்னால் நம்ம ஸ்கின் கலர்ஸ் அந்த மாதிரி அது கொஞ்சம் நமக்கு நச்சுன்னு எடுத்து காட்டுற மாதிரி இருக்கும். அப்புறமா ஹைலைட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி வச்சுட்டு கலர் கிரேடிங் முடிஞ்சிருச்சு. இது ஃபுல் கலர் கிரேடிங் கிடையாது. நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஒவ்வொரு ஃபோட்டோஸ் எந்த மாதிரி நமக்கு கிடைக்க போகுது, இப்படி எந்த மாதிரி வச்சா நமக்கு எந்த மாதிரி இது கிடைக்குதுன்னு. எனக்கு முன்னாடி வச்ச செட்டிங்ஸ் எனக்கு பிடிக்கல, அதனால் நான் அதை எடுத்துட்டேன். உங்களுக்கு தேவைன்னா அதை வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம மாஸ்கிங் பார்த்தோன்னா, மாஸ்கிங்கில் லீனியர் கிரேடியன்ட்னு ஒரு டூல் இருக்குது. அது வந்து நம்ம எப்போவுமே சாண்டு, மட்டு அந்த மாதிரி ஏரியாஸை கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டார்க் ஷேடு கொடுக்குற மாதிரி நம்ம லீனியர் கிரேடியன் யூஸ் பண்ணலாம். லீனியர் கிரேடியன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் லைட்ரூமில். லைட்ரூம் நம்ம விட்டு டெக்ஸ்டர் மைனஸ் பண்ணிட்டோன்னா ஒரு ஸ்மூத்தான நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு ரேடியல் கிரேடியன்ட்னு ஒரு டூல் இருக்குது. அந்த டூலை செலக்ட் பண்ணி ஏற்கனவே அங்கே கொஞ்சம் சன்லைட்ஸ் அடிச்சிட்ருக்கா, அப்போ அதை நம்ம இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இதை நம்ம வச்சு செட்டிங்ஸ் ஏற்றுறோம். இப்போது இங்கே நம்ம வச்சாச்சுங்களா. இப்போது அந்த ஆப்ஜெக்ட் மேலே நம்ம எக்ஸ்போஷர் கூட்டும்போது ஆப்ஜெக்ட்லேயும் இருக்கும். அதனால் அதை மைனஸ் சப்ராக்ட் டூல் கொடுத்து அதை செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்தோன்னா அந்த சப்ஜெக்டை மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு மிச்ச இடத்த மட்டும் அது எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக காமிக்கும். இப்போ எக்ஸ்போஷர் இந்த இடத்துக்கு செட் ஆகாமல் இருக்குது. நம்ம லாஸ்ட்டில் வேணும்னா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இதை அப்படியே விட்டுறலாம். லாஸ்ட்டில் நம்ம மொத்த எடிட்டிங்ஸ் முடித்ததுக்கப்புறமா எங்கே எப்போ செட் ஆகும் அந்த மாதிரி நம்ம பார்த்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஃபினிஷப் நமக்கு கிடைக்கும். இன்னொரு லீனியர் கிரேடிங் யூஸ் பண்ணி மேலே அந்த ப்ளூ கலர் நமக்கு தெரியுது. அதை கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். கலர் ரேஞ்ச் கொடுத்துக்கலாம். ஆனால் கலர் ரேஞ்ச் கொடுத்தா சியோட கலர் மாறும். அதாவது நம்ம இப்போ அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதோட கலர்ஸ் நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஜெக்டில் படாமல் இருக்க சப்ஜெக்டை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எக்ஸ்போஷர் கொஞ்சம் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்தோன்னா கொஞ்சம் நமக்கு பிரைட்னஸாக நம்ம ஃபோட்டோ நமக்கு அது எடுத்து காட்டும். இதுக்கு நீங்கள் ரேடியல் கிரேடியன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரேடியல் கிரேடியன் யூஸ் பண்ணாலும் மற்ற கொஞ்சம் ஷேடோ கம்மியாக அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதோட ஈஸி ஸ்டெப்பு இதாகட்டும் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடுவோம். அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு எது நமக்கு உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோ எது எவ்வளோ செட் ஆகுதோ அதோட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. நான் எனக்கு கொஞ்சம் கலராக இருந்தால் போதும், அதனால் பண்ணிக்கிட்டேன். இதில் ஹைலைட்ஸ், ஒயிட்ஸ் எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எது செட் ஆகும்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம அந்த பார்ட்டுக்கு வந்துடுவோம். ரேடியல் கிரேடியன் செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போது மொத்தமாக நம்ம முக்கால்வாசி வேலை முடிச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ரேடியல் கிரேடிங் எங்கே வச்சா செட் ஆகும்னு நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். குட்டியாக வச்சு அவ்வளோ செட் ஆகலை.
ஆனால் மேலே இது கொண்டு வைக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. அதனால் நம்ம இப்போ அதை ரொம்ப பெருசாக லார்ஜாக பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மேலே அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அப்போது மேலே வைக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்போது நான் மொத்தமாக ரேடியல் கிரேடியனை மேலேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஒவ்வொரு இடமா வச்சு வச்சு பார்க்குறேன். எனக்கு எங்கே செட் ஆகுதோ அங்கே தான் வைக்க முடியும். இப்போது எங்கே வச்சு பார்த்தாலும் டாப்பில் வச்சுக்கும்போது தான் ரொம்ப செட் ஆன மாதிரி இருந்து. ஸோ நான் அதை இப்போ மேலே வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபோட்டோ பார்க்க ரொம்ப நீட்டாக நச்சுன்னு இருக்கா. இப்போ இந்த பீச் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீச்சை வந்து கொஞ்சம் எப்படி நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறது அதை மட்டும் நம்ம பார்த்துறோம். ஸோ இப்போது நம்ம மாஸ்கிங்கை செலக்ட் பண்ணிடுவோம். மாஸ்கிங் டூல் எடுத்துகிட்டு அதில் ரேடியல் கிரேடியன் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ரேடியல் கிரேடியனை கரெக்டாக பீச்சுக்கு மட்டும் நம்ம வச்சுட்டு கீழே ஒரு லைன் மாதிரி இருக்கா, அதை நம்ம இழுத்து ரொட்டேட் பண்ணோன்னா ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் பண்ணிக்கிட்டு நம்ம அதை அப்படியே நம்ம இப்போ சப்ராக்ட் டூல் கொடுத்துரும். கொஞ்சம் லார்ஜாக வச்சுக்கோங்க. லார்ஜாக வச்சுட்டு சப்ராக்ட் டூல் கொடுத்து செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்தோன்னா திருப்பியும் மைனஸ் ஆகிடும். அப்போ சப்ஜெக்ட் மட்டும் போயிடும். அப்போ நம்ம இப்போ சேச்சுரேஷன் நம்ம ஹியூ எது வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ பீச்சோட கலர் மட்டும்தான் நமக்கு மாறி எடுக்கும். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு எந்த கலர் செட் ஆகுதோ அதை வச்சுக்கோங்க. எனக்கு வந்து நான் மேலே கொடுத்துருக்க ப்ளூ அதே ஷேடு எனக்கு இங்கே கீழே வேணும். அப்போ நான் அந்த ப்ளூ கலரை நான் இங்கே சர்ச் பண்ணிட்டேன். அப்போது கீழே கலர் ஹெட்ஸ் நம்ம வச்சோன்னா ஃபுல்லாக கிடச்சிடும். அதை நம்மளால பிளெண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஹியூவில் தான் நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது. இப்போ எனக்கு இந்த கலர் கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருக்குது. சேச்சுரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணோன்னா டெம்பரேச்சர் நம்ம மேக்ஸிமம் வந்து செட் ஆகாது. வேணும்னா பிடிச்சவங்களுக்கு வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு லீனியர் கிரேடியன்ட் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு கொஞ்சம் ஷேடோஸ் இல்லைனா சேச்சுரேஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பீச் கலர் வந்து ஒன்று கொடுத்துருந்தேன். அப்போ எனக்கு மேலே கொஞ்சம் ப்ளூஷாக இருந்து அப்போ நான் அதை கொஞ்சம் க்ரீன் கலரில் மாற்ற வேண்டியது. ஸோ நான் அதை க்ரீன் கலராக மாற்றிட்டு திருப்பி லீனியர் கிரேடியன்ட் யூஸ் பண்ணி நான் அதை மாற்றி வச்சுருக்கேன். இப்போது நம்ம இமேஜோட குவாலிட்டி கொஞ்சம் கூட்டுறதுக்கு எஃபெக்ட்ஸில் போய் ஷார்ப்னிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸில் போய் ஷார்ப்னிங் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு மாஸ்கிங் டூலில் போயிட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு 2 ஃபிங்கர் வச்சு நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் கிராஃப் மாதிரி காட்டும். அது கரெக்டாக வச்சுக்கிட்டு நாய்ஸில் போய் நாய்ஸ் கொஞ்சம் ரிடக்ஷன் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறமா டெக்ஸ்சர் கிளாரிட்டி நீங்கள் மைனஸ் பண்ணாலும் பிளர்ராக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் ஃபோட்டோ கிளாரிட்டி அவ்வளோ இருக்காது. அதனால் கிளாரிட்டி நம்ம 0 இல்லைனா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கலாம். மேக்ஸிமம் மொபைலில் ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தால் கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ண வேணாம், கிரெயின்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். அப்புறம் டெக்ஸ்சர் கொஞ்சம் மைனஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு அது கரெக்டாக நீட்டாக நமக்கு தேவையான பிக்ஸ் மட்டும் நீட்டாக ஸ்மூத்தாக எடிட் ஆகி நமக்கு கிடச்சிடும். இதுதான் மேக்ஸிமம் கேரளா எடிட்டர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே காய்ஸ், இதே மாதிரி உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை ரிப்ளை பண்ணேன். அண்ட் தேங்க்யூ. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.